இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து 2 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது அப்போஸ்தலர் புஸ்தகம் 22வது அதிகாரம் 15, 16 வசனங்கள் இப்படியா சொல்கிறது. நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவர்களுக்கு சாட்சியாய் இருப்பாய். இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பிரியமானவர்களே, சவுல் என்கின்ற மனிதன் பவுலாய் மாற்றப்படுகிற காரியத்தை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். சபையை துன்பப்படுத்தின ஒரு மனுஷன் சவுல். அப்படி சபையை துன்பப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சவுலை சந்திக்கிறார். அதற்கு பின்பதாக அவர் பவுல் என்று பெயர் மாற்றப்படுகிறது நாம் அறிந்திருக்கிறோம். அது சொல்லப்படுகிற காரியம், நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக அவர்களுக்கு சாட்சியாயிரு. பவுலுடைய காரியத்துல பாருங்களேன், சாட்சி. ஆண்டவர் டைரக்டா பவுல்கிட்ட தரிசனமாய் சொல்றாரு, பயப்படாத. தரிசனத்துல கனவுல அவர் கீழே விழுந்ததுமே கண் தெரியாம போகிறது. 3 நாள் பார்வை இல்லாதவராய் இருக்கிறார். மீண்டும் இந்த இடத்துக்கு போ, பேதுரு என்ற ஒரு மனுஷன் இருக்கான், அவன் உனக்கு நீ செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லுவான்லாம் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். இந்த பவுல் பாருங்க, ஆண்டவர் கிட்ட கேட்கிற ஆண்டவருடைய அந்த அங்கலாய்ப்பை பாருங்க. நீ போ, ரோமபுரியிலும் எங்கும் என்னுடைய சாட்சியை நீ சொல்லும்படியா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. நீ ஏன் தாமதிக்கிற? சொல்லுகிறத பாருங்க, நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கும் சாட்சியாய் அறிவி. அநேக நேரங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து எத்தனை பேருக்கு நீங்கள் சாட்சி சொல்லி இருப்பீர்கள் தெரியல. மரணத்துக்கு ஏதுவான வியாதியில கடந்திருப்போம், ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுத்திருப்பார் பிரியமானவர்களே. ஆனா அதை மறந்து போயிருப்போம் கொஞ்ச நாள்ல. நம்ம இயற்கையா மனுஷனுக்கு என்ன மறதி. 2வது, நன்றி இல்லாத ஒரு இருதயம் மனுஷனுக்கு எப்பயுமே இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உடனே நீ கால தாமதம் செய்கிறது என்ன? நான் உனக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு நீ போய் உடனே சொல்லிடு, காலதாமதம் பண்ணாத. நீ உனக்கு செய்த நன்மைகளை நீ பிறருக்கு நீ சொல்லும் பொழுது அவர்கள் இது நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதுக்குதான் உடனே போ, ஆண்டவர் உனக்கு செய்த நன்மை யாருக்காவது சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை நம்ம என்ன செய்யறதுல ஒரு நாள் சொல்றதே கிடையாது பிரியமானவர்களே. எத்தனை பேர் ஆண்டவர் செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லி மகிழ்ந்திருப்போம். அவர்களும் அந்த மேன்மையை அடைந்து கொள்ளும்படியாய் அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா எந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நான் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா போதும் என்று நினைக்கிறோம். வியாபாரத்துல விழுந்து போய் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா உயர்வு வந்ததும் ஆண்டவரை மறந்து விடுவோம். ஆண்டவர் செய்த நன்மையை பிறருக்கு உடனே அறிவிக்க வேண்டும். பவுல உடனே போ, நீ காலதாமதம் செய்யற உடனே பாருங்க. 2வது, இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக என்ன செய்ய கழுவப்படு அப்படின்னு சொல்கிறார். காலதாமதம் பண்ணாத. நற்சாட்சி, ஆண்டவருடைய சாட்சியை சொல்வதற்கு காலதாமதம் பண்ணாதீங்க. அதே போது ஆண்டவர் சொல்கிறார், நீ பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு போ, ஞானஸ்தானம் எடுத்து முதல்ல உன் பாவங்கள் கழுவ நீ சுத்திகரிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளை மாறி என்று சொல்லுகிறதை பார்க்கும். கால தாமதம் செய்யாத. நாளைக்கு ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், நாளைக்கு இன்னைக்கு சொல்லிட்டாங்க, நாளைக்கு அடுத்த வாரம் என் வீட்டுல ஒரு தடவை கேட்டுக்கிறேன், நீ சபையில ஒரு தடவை கேட்டுக்கிறேன், எங்க அம்மாட்ட கேட்கணும், அப்பாட்ட கேட்கணும், ஒவ்வொருத்தையும் கேட்டுக்கணும் அப்படின்ற யாருக்கோ ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, காலம் தாமதம் செய்கிறது என்ன? உடனே புறப்பட்டு போ, உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொல்ல. உன ஞானஸ்தானத்தை எடு. இந்த வாய்ப்பு மீண்டும் ஒரு தடவை எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு தெரியாது. உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு சரியான நேரத்துல சரியான இடத்துல பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் யாருக்காவது பேசுவார் பிரியமானவர்களே. ஆண்டவர் ஒரு அன்பு சகோதரனை பார்த்து கொண்டு இருக்க அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியத்தை சொல்லியிருப்பார். ஆனால் நீங்கள் காலதாமதம் செய்யாதபடி உடனே உங்களுக்கு செய்த நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு பிறருக்கு சொல்லும்படி ஆண்டவர் விரும்புகிறார். யாருக்காவது சொல்லுங்க. வருத்தப்பட்டு இருக்கிற மனிதர்களுக்கு சொல்லுங்க. உங்களை போல எத்தனையோ பாடுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லுங்க. பலவீனப்பட்டவர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க. வேலை கிடைக்காம இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு அவங்களுக்கு சொல்லுங்க.
குடும்பத்துல பயங்கரமான துன்பத்தின் மத்தியில வாழ்கிற கணவன் நிமித்தமாய், மனைவி நிமித்தமாய், பிள்ளைகள் நிமித்தமாய் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, அவங்க நன்மைகளை அடைந்து கொள்வார்கள். உலகம் கொடுக்கிற நன்மை வேறு, இது தெய்வம் கொடுக்கிற நன்மை வேறு. இது தெய்வம் மாத்திரமே கொடுக்கக்கூடிய நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு செய்த அந்த அற்புதத்தை அவர்களுக்கு சொல்வீர்களானால் அவர் அறிந்து கொள்வார்கள். பக்கத்து வீட்டுல ஒரு நாள் டிவியில இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை பார்த்து அடுத்த நாள் கதை கதையாக பேசுவாங்க. பார்த்திருக்கீங்களா? உண்மையாவே நடக்கும் போது எங்க வீட்டுல பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களா பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா, என்னன்னா யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னா, நாடகத்துல நடக்கிறத வச்சு அவங்க பேசுறாங்க. பக்கத்துல ஆள் இருக்கிறது போலவே பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சில நிமிஷம் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தது நிமித்தமாய். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை யாரோ ஒரு மனிதன் அதன் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவான் என்கிறதை அறிந்து அதை அறிவிக்காமல் இருப்போமோ, என்ன இது சாபம். ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். நான் உனக்கு நன்மை செய்தேன், இந்த நன்மையை யாருக்காவது நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்பார். நன்மை செய்த ஆண்டவரை பறைசாற்றுகிறவர்களாய் காணப்படும்படி அழைக்கப்படுகிறோம். சவுல் பவுலாய் மாற்றப்பட்ட உடனே அவருடைய ஊழியத்தினுடைய காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிளா இருக்கும். எல்லாம் அவரே வேலை செய்யறாரு, அவர் கூட இருக்கிறவர்களுக்கு அவர் வேலை செய்யறாரு. எங்க போறார்? சிறைச்சாலை அனுபவங்கள் அவர் எழுதியிருக்கிற பாருங்க. நிர்வாணம், நாசமோசங்கள், கடல் கொந்தளிப்பு, மழை, தண்ணீர், பசி, பட்டினி, எத்தனை அவமானங்கள், அடிகள், துன்பங்கள் அவ்வளவு சகித்துக் கொண்டு அப்படிப்பட்ட பவுலுடைய பின்னாடியுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னு வச்சீங்கன்னா, அவர் பெரிய செல்வந்தர், அவர் பெரிய போர்ச்சேவகன். அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டுதான் என்ன செய்றாரு? சபையை துன்பப்படுத்துவதற்காக போக. அப்பதான் ஆண்டவர் சந்திக்கிறார். காலதாமதம் செய்யாதபடி அவரே ஆண்டவர் என்பதை ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக உடனே அர்ப்பணிக்கிறார். அதை சொல்லும் பொழுது எழுதப்பட்ட காரியம் தான். ஏன் நீ காலதாமதம் பண்ற? நீ லேட் பண்ணாத, உடனே போ, உன் பாவங்களார ஒரு தடவை ஞானஸ்தானம் தேடு, புதிய மனுஷனா மாறிட்ட, போ, சாட்சியை சொல்லு அப்படின்னு சொல்லி. எத்தனை பேர் நம்ம சாட்சி சொல்வர்களாய் காணப்படுகிறோம்? எத்தனை பேர் உடனே வந்து ஒரு சத்தத்தை கேட்ட உடனே ஞானஸ்தானம் எடுக்கிறோம் என்று தெரியல. ஆண்டவர் ஞானஸ்தானத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஞானஸ்தானம் முக்கியம். ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிறாங்க, பாவத்துக்கு விலகுவது, அது உடனே அந்த காரியத்தை அபியாசப்படுத்திருங்க. அந்த கந்தாகே என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரி, எத்தியோப்பியாவுடைய மந்திரி, பிலிப்பு ஞானஸ்தானம் கொடுத்ததுமே 6 பக்கத்துல ஓடுது, நான் ஞானஸ்தானத்துக்கு எடுக்கிறதுக்கு எதுவும் தடை இருக்கிறதா அப்படின்னு கேட்கிறார். நீர் முழுமையா ஏற்றுக்கொண்டா ஒரு தடையும் இல்லை. உடனே இறங்குறார் ஆத்துல, அவருக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். பிலிப்பு மறந்து விட்டார். அவர் சந்தோஷத்துடனே கடந்து சென்றார். அதுல ஒரு சந்தோஷம், அதை செய்து பாருங்க, அதுல ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மாணவர்களே, ஏன் ஞானஸ்தானத்தை குறித்து தள்ளி போடுறீங்க? ஆண்டவர் செய்த நன்மைகளையே பிறருக்கு சொல்லாதபடி தள்ளி போடுறீங்க. ஆண்டவர் உங்களோடு தான் பேசுகிறார். நீங்க சொல்ல சொல்ல அற்புதம், அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும். பெரிய மாணவர்களே, ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். காலதாமதம் செய்யாதீங்க, முதல்ல போய் ஞானஸ்தானம் எடுங்க. பாவங்கள் கழுவ ஆண்டவர் உங்களை சுத்திகரிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்லவும், நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும் தேவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.